மதுராந்தகம் பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரவீன்குமார் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். தமிழகத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக ஏரிக்கு நீர்வரத்து அதிகமானதால் அதனுடைய உபரி நீரானது கிளியாற்றின் வழியாக செல்கிறது. இந்நிலையில் சகாயம் நகர் என்னும் இடத்தில் தாழ்வான பாலம் என்பதால் வெள்ளப்பெருக்கானது மேம்பாலத்தின் சாலையின் குறுக்கே அதிகப்படியாக தண்ணீர் செல்கின்றது. இந்நிலையில் தச்சூரிலிருந்து செங்கல்பட்டுக்கு 10க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றி கொண்டு சென்ற தனியார் பேருந்து கிளியாற்றின் நடுவே செல்லும் போது பேருந்து இயக்க முடியாமல் சிக்கிக் கொண்டது. இதில் 10க்கும் மேற்பட்டோர் பேருந்தின் உள்ளே மாட்டிக்கொண்டிருந்தனர். இந்நிலையில் அங்கிருந்த கிராம மக்கள் அவர்களை கயிறு மூலம் கட்டி பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் வெள்ளப்பெருக்கு காரணத்தால் பேருந்தை வெளியே எடுக்க முடியாமல் பேருந்தானது அந்த தண்ணீரிலே நின்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை நம்மால் காண முடிகிறது. வெள்ளப்பெருக்கில் சிக்கிய தனியார் பேருந்தால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.